வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. ஸோ இந்த டெட் தேர்வு மதிப்பெண்களை தேர்ச்சி விகிதத்தோட கண்டிப்பாக குறைக்கணும். கடந்த 2025 நவம்பர் 15, 16 தேதிகளில் டெட்டு தாள் 1 மற்றும் தாள் 2க்கான தேர்வு நடத்தப்பட்டது. தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுக்கான தகுதி குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 55%இலிருந்து 50%ஆக மாற்ற பள்ளி கல்வித்துறை அறிவிக்க வேண்டுமென தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க. இந்தியாவில் கல்வி உரிமை கட்டாய சட்டத்தின்படி 2009 இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு பணி நியமனங்கள் நடைபெற்று வருகிறது. 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு பொது பிரிவை சேர்ந்தவர்கள் 90 மதிப்பெண்களும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள் 82 மதிப்பெண்களும் எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளாக இருக்குது. இதை மாற்றணும். இந்நிலையில் நவம்பர் 2025 15-16 தேர்வுகளில் தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்தப்பட்டது. குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 55%இலிருந்து 50%ஆக மாற்றி வேணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 3.75 லட்சத்துக்கும் அதிகமான தேர்வர்கள் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம். ஒரு பணியில் உள்ள ஆசிரியர்கள், பணியில் உள்ள ஆசிரியர்களே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்கள் வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு பிறகு, அதாவது 19, 20, 21 இந்த 3 தினங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்களே. அது மட்டுமே கிடையாது, ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு புதிய அப்டேட்டுகளையும் கொடுக்க போகிறாங்க. அது என்ன அந்த அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் நமக்கு பாஸ் மதிப்பெண்களை மாற்றுறாங்க. அதனால் 75 மார்க்கு. அது மட்டுமே கிடையாது, தாள் 2ல் 145 கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொன்னதுனால அந்த தாள் 2ஐயே மறுதேர்வு நடத்தலாமா அப்படின்ற பின்னணியும் போயிட்டுருக்கு. எது எப்படியோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு சுமூகமான முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் நமக்கு விரைவில் வெளியிடப்படலாம் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். கிரேஸ் மதிப்பெண்களும் 5லிருந்து 8 மதிப்பெண்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.